நம்பர் 6 ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நல்லா சீவ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஏர் இன்கார்ப்பரேட் ஆகி லம்ப்ஸ் ஃப்ரீ மிக்சர் ஆகும். அதுவும் இல்லாம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்ல ஈவனா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். டிப் நம்பர் 7 நம்ம ஓடிஜிய கண்டிப்பா ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். ஏன் ப்ரீஹீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சடன் ஹீட் தான் நம்ம பேக்கிங் சோடாவையும், பேக்கிங் பவுடரையும் நல்லா ரியாக்ட் பண்ணி ஒரு ஸ்பாஞ்சியான கேக் நமக்கு கிடைக்கும். டிப் நம்பர் 8 டெம்பரேச்சர் செட்டிங். டெம்பரேச்சர் செட்டிங் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு பெர்ஃபெக்ட் டெம்பரேச்சர்ல நம்ம பேக் பண்ணா தான் நம்மளோட கேக் வந்து ஈவனா பேக் ஆகி கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டிப் நம்பர் 9 இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, ஓடிஜிய ஓப்பன் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓடிஜி ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். அப்படி நீங்க ஓடிஜிய ஓப்பன் பண்ணீங்கன்னா, கேக் வந்து நடுவுல சிங்க் ஆயிடும். டிப் நம்பர் 10 கம்ப்ளீட் கூல் டவுன். அதாவது கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசிங்க்காக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா கூல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ட்டான கேக் லேயர்ஸ் கிடைக்கும்.